ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருடைய கூலி படத்தோட ரிலீஸ்க்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக 20 நாட்கள் இருக்குங்க. கரெக்டாக 20 நாள் இருக்குது. ஓகேங்களா. ஆடியோ லான்ச் வந்து சன் பிக்சர்ஸ் அப்டேட் கொடுத்துட்டாங்க. ஆகஸ்ட் 2ஆம் தேதி ஜவஹர்லால் நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் பிரம்மாண்டமாக நடக்குது. ஆடியோ லான்ச் கிடையாது, அதை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து ட்வீட் பண்ணிட்டாங்க. ஒரு அற்புதமான ஒரு சூப்பரான ஒரு ப்ரோமோ வீடியோவும் வந்து வெளியிட்டுட்டாங்க. அதை பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கூலி படத்துலேருந்து 3 பாடல்கள் ரிலீஸ் ஆகியிருக்கு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சிக்கிட்டு வைப். ஓகேங்களா. டி ராஜேந்தர் முதல் முறையாக ரஜினி சாருக்கு தீம் மாதிரி ஒரு அற்புதமான ஒரு தீம் ஒன்று பாடிந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மோனிகா சாங். ஓகேங்களா. பூஜா ஹிட்டை ஆடிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பவர் ஹவுஸ் சாங். ஓகேங்களா. இந்த 3மே வந்து மிகப்பெரிய ஒரு சாதனையை படைச்சிருக்கு. எந்த தளம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்பாட்டிஃபைல வந்து ஸ்ட்ரீம்ஸ் ஆகிருக்கு. 5 மில்லியன் ப்ளஸ் அது வந்து சிக்குட்டுவுக்கு, 5 மில்லியன் ப்ளஸ் மோனிகாவுக்கு, 1.5 மில்லியன் ப்ளஸ் அப்படின்னா பார்த்துக்குங்க. 5 மில்லியன் ப்ளஸ்னாவே எவ்வளவு? 1M அப்படின்னாவே வந்து 10 லட்சம். அப்போ 5 மில்லியன் ப்ளஸ்னால் 50 லட்சம் ஸ்ட்ரீம்ஸ்க்கு மேலே. சிக்குட்டுவுக்கு மோனிகாவுக்கும் ரெண்டுக்குமே வந்து 50 லட்சம் ஸ்ட்ரீம்ஸ்க்கு மேலே. இதுக்கு வந்து 1.5 மில்லியன் ப்ளஸ். ஓகேங்களா. அப்படின்னா பார்த்துங்க, பவர் ஹவுஸ்க்கு வந்து 1.5 மில்லியன் ப்ளஸ். அது மிகப்பெரிய ஒரு சாதனைங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை. உண்மையிலேயே வந்து கூலி படப்பாடல்கள் அத்தனையும் வந்து சூப்பரான ஒரு ஹிட் சாங் தான். 2025 ஒவ்வொரு சாங்குமே வந்து மிகப்பெரிய மெகா ஹிட் சாங் ஆஃப் 2025 அப்படின்னா அது கூலி படத்தோட பாடல்கள் மட்டும்தான். ஏன்னா அனிருத் எல்லா பாட்டுமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. எல்லாருமே வந்து மரண வெயிட்டிங்கில் இருக்காங்க ஆடியோ லான்ச்சுக்கு. அது மட்டும் இல்லாமல் ரிலீஸ்க்கு வந்து இன்னும் கரெக்டாக 20 நாட்கள் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பவர் ஹவுஸ்க்கு வந்து அற்புதமாக வந்து அறிவு வந்து பாட்டு எழுதியிருக்காரு. குழந்த புள்ள சிரிப்பில். ஓகேங்களா. குழந்த புள்ள சிரிப்பில் ஃபேஸு தான், இமயமலை போல் மாசு தான். இதுதான் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து அறிவு பாட்டு எழுதியிருக்காரு. ஓகேங்களா. ஸ்பாட்டிஃபைல மிகப்பெரிய ஒரு சாதனை படைச்சிருக்கு. ஓகேங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சினா ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோவுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.